ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முதல் முகாமை இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் துவக்கி வைத்திருக்கிறார். மனுதாரர்களிடம் அவர்களது மனுக்களையும் ஸ்டாலின் பெற்று வருகிறார். தற்போது முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கும் இந்த திட்டம் இன்று முதல் நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில்தான் உதயநிதியை புறக்கணிக்க திமுக முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் மக்கள் படும் இன்னல்களை திசை திருப்ப தற்பொழுது திமுக புதிய திட்டத்தை கொண்டு வந்து தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. முன்னதாகவே முதல்வர் ஸ்டாலின் மாவட்டம் தோறும் ரோட் ஷோ புதிய திட்டம் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில்தான் கடந்த வாரம் ஓரணியில் தமிழகம் என்ற புதிய திட்டத்தை ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் மூலம் புதிய நிர்வாகிகளை திமுகவில் இணைப்பது உள்ளிட்ட வேலைகள்தான் முக்கிய குறிக்கோள். வீடு வீடாக திமுகவினர் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மக்களை சந்திப்பின் போது திமுகவினர் ஃப்ரீ பஸ்ஸில் செல்கிறீர்களா என்று, மாதம் 1000 வாங்குகிறீர்களா என்று கேள்வியை எழுப்பி மொபைல் நம்பர் வாங்கிக் கொண்டு OTP பெற்றுக்கொண்டு திமுகவில் இணைந்ததாக கருதுகின்றனர். இப்படி ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஓரணியில் தமிழகம் என்ற ஸ்டிக்கரையும் ஒட்டி வருகின்றனர். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், ஸ்டாலின் முகம் மட்டுமே இடம்பெறுகிறது. உதயநிதி படம் இடம்பெறவில்லை. எப்போதும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் உதயநிதியின் புகைப்படம் இடம்பெறும். ஏனென்றால் அவர்தான் திமுகவின் அடுத்த தலைவர் என அடையாளம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் இந்த முகாம் நடைபெறவிருக்கிறது. இதனை நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதிலும் உதயநிதி முன்னிலைப்படுத்தவில்லை. இப்படி உதயநிதியை மறைக்க காரணம் என்ன என்று விசாரிக்கையில், திமுகவில் உள்ள தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் சொல்லியே முக்கிய நிகழ்வுகளில் தவறவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உதயநிதி மீது மக்களுக்கு அதிருப்தி இருப்பதாகவும், வாரிசு அரசியல் என்ற பிரச்சனையெல்லாம் மக்கள் மறக்கவில்லை என்றும், பொதுவெளியில் ஏதாவது பேசினால் தேர்தல் நேரத்தில் கட்டாயம் மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடும் என்பதால் முதல்வரை முன்னிறுத்தியே பிரச்சாரம் செய்வதாகவும், இதனால் மன வருத்தத்தில் இருக்கும் உதயநிதி தனது அம்மாவிடம் புலம்பும் அவரும் கண்டுகொள்ளவில்லை என்பதால் முதலமைச்சர் மட்டுமே தற்பொழுது களத்தில் இறங்கி இருப்பதாகவும், உதயநிதியின் முகம் வைத்த தேர்தலை சந்தித்தால் தேர்தலில் தோல்வி அமையும் என்ற அச்சத்தில்தான் இப்படி செயல்படுவதாக கூறப்படுகிறது. உதயநிதி மீது ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படலாம் என கூறப்பட்ட நிலையில் முதல்வரும் இப்போதைக்கு உதயநிதி முன்னிறுத்தலையாம். தொடர்ச்சியாக திமுகவில் உதயநிதி வெறுக்கப்படுவது வாடிக்கையாக மாறியிருக்கிறது.